என்ன வேணும்? கல்வி செல்வத்தை கொண்டு போயிட்டு இருக்கியா? உடனே அங்கிருந்து தொட்டுனா ஏறணும். அவனோட வாழ்க்கையெல்லாம் பாதியில் நின்று போயிடும். அவனுக்கான வாழ்க்கை வேணும், வர வேணும், வாரிசு வேணும், இன்னும் படிப்பு இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் தான் என்னை தூக்கி சுமக்கிற நீதியை கொடுப்பேன். எடுத்த அடுப்பில் கொடுத்தா இவனோட வாழ்க்கை அப்படியே நின்று போயிடும். பரவாயில்லையா? அதை அப்போ ஆடுனா என் பிள்ளைய நான் வாழ வைக்காம என்னைய தூக்கி சுமக்க சொல்லி நான் சுமையை கொடுக்கட்டுமா? காத்திருக்கியா? அதுக்கு முன்ன உனக்குன்னு பொழப்பு. கல்வியை தொடர்றியா, பொழப்பு பார்க்குறியா? கல்வியை தொடர்றியா? அதுக்கான பொருளாதாரம் என் பிள்ளைகிட்ட இல்லாதனால சரியா? இன்னைக்கு என் பிள்ளை மனசுக்குள்ள வேதனையா அவனோட வறுமை நிலைமையை நினைச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல சொல்லி சுட்டு போய் நிற்கிறான். சரியா? பொண்ணு பொருளை கேட்க ஆள் இல்லாம அப்ப இல்லாத பிள்ளையான என் பிள்ளைய நிறைய பேர் சுடு சொல்ல சுட்டுட்டாங்க. எங்க ஆசை இன்னைக்கு என் பிள்ளையும் கூட்ட சரியா? இன்னல இருந்து உனக்கு படிப்படியா வாழ்க்கையா மாற்றம் பண்ணி கொடுத்துறேன். சரியா? அப்படி உனக்கு உன் அங்கத்துல அப்படி என்ன தூக்கி சுமக்கிறதுக்கு நீதி அப்படி இன்னல இருந்து இந்த வருடத்துல இருந்து அடுத்த 7 வருஷத்துக்குள்ள சரியா? அண்ணன் தொடுங்க. நல்லது விட்டது போய் நிற்கிறப்ப, சாம்பிராணி வாட படுறப்ப, ஓசை கேட்குறப்ப, சங்கு சேவன் அடிக்கிறப்ப அங்கம் தொடுவேன். நான் வெளியே வந்து பேச மாட்டேன். புரியுதா? என் பேர பிள்ளைக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை அமைச்சு கொடுத்து அழகு பார்த்து அப்புறம் உன் அப்ப ஆடினதை உனக்கே தருவேன். சத்தியம் நான் கொடுக்குறேன். வரோம் பாதுகாப்பாக புரிஞ்ச அளவுக்கு வணங்கிக்கலாம். புரியுதா?